எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் இச்செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் கண்டதில்லை என்று தாவீது சொல்லுகிறான். நல்லவன் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரத்தை வைத்துவிட்டு போகிறான் என்று சொல்லி இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவன் மனைவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அநேக பெற்றோர்களுக்கு குழந்தைகள் இல்லையே என்று சொல்லி வாழுகிற கணவன் மனைவி உண்டு. அநேக நேரத்துல எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி வாழுகிற அநேகர் அவர்கள் நிந்தையோடு வாழுகிறார்கள், வேதனையோடு வாழுகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குழந்தையை தாரும் ஆண்டவரே, ஒரு பிள்ளையாயிரும் எனக்கு கிடைக்கணுமே என்று சொல்லி பிள்ளைகளுக்காக இயங்குகிற பெற்றோரை பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு பகுதியில அநேக பெற்றோர் பிள்ளைகளை பெற்றது நிமித்தம் வேதனை அடைகிறதை, கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐயோ, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தா கூட பரவாயில்ல, இந்த பொல்லாத பிள்ளை இல்லாம போனா கூட பரவாயில்ல, இவனால் நிந்தை அடைகிறேனே, இவனால் அவமானம் அடைகிறேனே என்று சொல்லி பிள்ளைகளை பெற்றது நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற அநேக பெற்றோரை நான் பார்க்கிறேன். அருமையானவர்களே, இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது? பிள்ளைகள் கர்த்தரால் எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தராலே வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அநேக நேரங்களில் அங்கே அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சரியாக ஆண்டவருக்குள்ள வளர்க்கிறது இல்லை. எந்த பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வளர்கிறவர்கள் அல்ல, அதை வளர்க்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனை நடத்த வேண்டிய வழியில அவனை நடத்த வேண்டும். அதனால தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5ல வளையாதது 50ல வளையாது, அவை தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமென்று சொல்லுவார்கள். அந்த சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கணும்னா பெற்றோர் அப்படி வாழ வேண்டும். பெற்றோர் சரியான வாழ்க்கையை வாழாவிட்டால் பிள்ளைகள் வாழ மாட்டார்கள். அதை பார்ப்பார்கள், பெற்றோரிடத்திலிருந்து பார்ப்பார்கள், எப்படி ஒரு தகப்பன் வாழுகிறார், தாய் எப்படி வாழுகிறார் என்று சொல்லி ஒரு பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்க்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பொய் சொல்லாது என்று சொல்லி கொடுக்கிற பெற்றோரை பொய் சொல்லும் போது, அங்கே சண்டை போடாது என்று சொல்லுகிற பிள்ளைக்கு அங்கே தாயின் தகப்பனும் சண்டை போட்டு கொண்டிருந்தா அந்த பிள்ளைகள் பார்ப்பாங்க. ஆகவே பிள்ளைகளுக்கு முன்னால நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய பெற்றோராக இருக்கிறார் வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளை அங்கே நம்ம வளர்க்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே மனவா என்ற ஒரு மனிதன் இருந்தா, அவனுக்கு மனைவியினிடத்தில் தேவன் தரிசனமாகி சொன்னா, நீ மலடியா இருக்கிறா, உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொன்ன உடனே அந்த செய்தியை மனவாக்கு வந்து சொல்றா மனைவி. மனவா அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனை கண்டு சொல்றான், என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறான். பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேண்டும். ஆகவே நாம் வேத வசனத்துல ஒரு வசனத்தை கவனிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23-24 வசனம் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். நீதிமானுடைய தகப்பன் மிகுந்து சந்தோஷப்படுவான், களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அங்கே அவனினால் களி கூறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் பிள்ளைகளை பெற்று கண்ணீர் வடிக்கிறது அல்ல, பிள்ளைகளால் மகிழ வேண்டும். பிள்ளைகள் உங்களுக்கு ஜீவ கிரீடமாக அவர்கள் இருக்க வேண்டும். சில பிள்ளைகள் அயோக்கியமாய் இருந்தா தகப்பன் தாயின் இடத்துல வந்து, உன் பிள்ளை அந்த 4 ரோட்டுல இருந்து 4 பேரோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறான், அந்த குடிச்சிட்டு நிற்கிறான், அந்த வம்பு தும்பு மக்களோட வாழ்ந்து அவன் வீணானவர்களோடு பின்பற்றி அங்கே சண்டை போட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னா
எந்த தாய் தகப்பன் தான் சந்தோஷப்படுவாங்க? சில வேளையில பிள்ளைகள் படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வராட்டி அவங்களுக்கு அவமானத்தை கொண்டு வருவாங்க. எனக்கு அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை நீங்க சின்ன வயதிலிருந்தே அவர்களை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் தகப்பன் தாய்க்கு நீங்க மகிழ்ச்சியை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தகப்பனாய் தாயாய் இருக்கிற பெற்றோருக்கு ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய தாய் தகப்பன் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள், கனவுகள், கஷ்டத்தின் மத்தியில வளர்க்கும் போது அவங்களுக்கு உகந்தவர்களாய் வாழுங்கள். நீதிமானுடைய பிள்ளைகளுடைய தகப்பன் உங்களால் சந்தோஷப்படணும். உங்களின் வாழ்க்கையை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடையணும், பெருமை அடையணும். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், எனக்கு ஒரு மகள் இருக்கிறார், அவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்க எனக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றாங்க, என்னை கனம் பண்றாங்க, சமுதாயத்தில் நல்ல பிரஜையா இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளை நம்ம வாழணும். கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோருக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருக்க பிள்ளைகள் கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் பெற்றோர் கேளுங்க. ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த இடத்திலும் சாமி, பிள்ளைகள் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்றாங்க. அவங்களை முதலாவது நினைவு கூர்ந்து அவங்களுக்கு கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை பெற்றது நிமித்தம் எத்தனையோ தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆண்டவரே, உதாரி பிள்ளைகளை போல அநேக பிள்ளைகள் போய்விடுகிறதை பார்க்கிறோம். தேவன் மாற்றுவீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீரா. பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவீரார். அன்பு கரத்துக்குள் யாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பார். God bless you.